ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம என்னதான் தொடர்ந்து இந்த விஷயத்த மக்கள்கிட்ட பதிவிட்டுக்கிட்டே வந்தாலும் ஆனா அவங்களுக்குள்ள இந்த ஒரு கேள்வி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் லோன் எடுத்து பணம் கட்டலன்னா என் மேல காவல் நிலையத்துல ஏதேனும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, அந்த புகார் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் மக்களுடைய மனசுல அது போகாம இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது போன்ற கலெக்ஷனுக்கு வரக்கூடியவங்க ஒரு சிலர் இல்ல கால் பண்ணக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க பணம் கட்டலையா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், என் காசு வாங்கி நீங்க எப்படி ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. இதை பார்த்து பயப்படுவாங்க. அதாவது ஒரு லோன் வாங்கினால் அந்த லோனை திரும்ப செலுத்த வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை, அதை வாங்கினவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அப்படி அவர்களால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கோம். இன்டென்ஷனல் டிஃபால்டர், சிச்சுவேஷனல் டிஃபால்டர்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியில நம்ம வீடியோ அப்படின்றது பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதாவது இதில் சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் வேணும்னே கட்டாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லா சூழ்நிலையும் இருக்குது, பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா தான் நீங்கள் பயப்படணும். நீங்கள் பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலையே கிடையாது, எனக்கு அன்றாட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு, நான் நல்லா பணத்தை கட்டுறேன்னு தான் லோன் எடுத்தேன், ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அட்வொகேட் அப்படின்றவரை மீட் பண்ணுங்க. லீகல் அட்வைசரை பார்த்து, செபி ரிஜிஸ்டரை பார்த்து அவர் மூலியமா நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுறது தான் நல்ல ஒரு முறையான வழி. ஸோ இப்படி தான் நம்ம அப்ரோச் அப்படின்றது பண்ணணும். அதுக்காக அவங்க வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க. தொகை பெருசாக இருக்குன்னா இது சீக்கிரமாக இது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே ரூல்ஸ் என்னவோ அதை மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ இதில் சில நேரங்கள் வராமலும் இருப்பாங்க, வருவாங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி எப்படி வேணால் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாறும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய அந்த மேனேஜர் வந்து சரி விட்டு இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால நான் இந்த இடத்துல அப்படிலாம் சொல்லிட முடியாது இல்லைங்களா. அதாவது தோராயமா வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. ஆனால் இதெல்லாம் ரூல்ஸ் பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால் இதை நீங்கள் இப்படி தான் அணுக வேண்டும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது இதில் இன்னும் டீப்பாக கேள்வி வேணுமா கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நம்மளோட சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி தான் நம்ம முறையாக அணுகணும். இப்போ இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு பரவாயில்ல, இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது போல காவல் நிலையத்தில் நம்ம மீது புகார் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ உங்கள் மீது இப்போ ஒருத்தர் வசூல் பண்ண வரானா ப்ராக்டிக்கலாக எனக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் போகல எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் என்னை வச்சு நான் சொல்கிறேன். நான் ஸோ வேற எதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. ஆக்சுவலி ஒரு கலெக்ஷனுக்கு போகும்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்கள்ட்ட போய் கேட்போம். அதாவது எங்களால் என்னென்ன முடியும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நாங்கள் போய் கேட்போம். இது போல் வந்துட்டு காசு கட்டலையே சார், இந்த மாதிரி பணம் கொடுக்கல, நீங்கள் வந்து இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்களா, இல்லை நாளைக்கு தரேன்னு சொன்னீங்களா, இல்லை என்ன ஆச்சு சார், ஹெல்த் இஷ்யூவா, இல்லை என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு பணம் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். அவங்க பதில் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வோம்னா, அவங்க பதில் சொன்னாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் என்ன செய்வோம், அவங்க எங்கள்கிட்ட சண்டை போட்டாலும் கேள்வி கேட்டாலும் என்ன செய்வோம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் சொல்கிறேன், ஒரு 6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நான் அந்த ஃபீல்டு அப்படின்றதுல இல்லை. ஸோ நான் வந்து இப்போ உள்ளே போயிட்டேன்னா அதில் வந்துட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க. நாங்கள் அவங்க சொல்லுவோம், ஒருவேளை ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு, சண்டை வந்துருச்சு, அவங்க சண்டை போட்டாங்க, திட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து கட்ட முடியும்னு சொன்னாலும் கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்குன்னு ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருப்பார். அந்த டீம் லீடருக்கு அங்கேருந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அவர் என்ன செய்வார்னா, ஃபோனில் பேசி பார்ப்பாரு, இந்த மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி பேசி பார்ப்பாரு. அப்போ அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு மேலே ஒரு டீம் ஒன்று இருக்கும். அவருக்கு மேலேனா மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாரு. அந்த இதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார், அந்த கலெக்ஷனுக்கு அப்படின்னு ஒரு மேனேஜர் இருப்பார். அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. அவரும் வந்துட்டு பேசி பார்ப்பாரு. அதுவும் வந்து கன்வின்ஸ் ஆகலைன்னா அடுத்தது தான் இது யாரு பேங்க், டைரக்டா பேங்கா, ஃபைனான்ஸா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு டைரக்ட் அப்ரோச் அப்படின்றது போகும். அதாவது இந்த கட்டமைப்புல தான் போகும். இப்போ அவங்க பேங்க்கு கிட்ட போனாலும் அவங்க எடுத்த உடனே இது மேல வந்து கேஸ் போட்டு சரி ஓகே போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது நிறைய கேட்டகரி இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க வந்துட்டு சிங்கிள் வேர்ட்ஸ்ல வந்து இது பண்ணிட முடியாது. நான் இப்போ சொல்றது வந்து பிஎலுக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நான். நீங்க அதை வந்துட்டு தயவு செஞ்சு ஹோம் லோனு, செக்யூர் லோனுக்கு கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அந்த செக்யூர் லோன் என்ன, நமக்கு வந்து அன்செக்யூர் லோன் என்னன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. அதாவது இந்த மாதிரி கேட்டகரியில தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அப்படி அவங்க வந்துட்டு பண்றதுனால ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை. இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இது ஒருவேளை பெரிய தொகையாக இருக்குது, இல்லை சீக்கிரமாக இதை வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும், அதாவது லீகலாக இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 3 மாதம் வரைக்கும் உங்களை வந்து நார்மலாக அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் கட்டுங்க சார், இந்த மாதிரி இம்பாக்ட் ஆகிடும், பணத்தை கட்டுங்க சார், சிவில் பாதிக்கும், நாளைக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
அப்பயும் நீங்கள் ஒத்துக்கல, 3 மாதம் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து இன்டென்ஷனல் டிஃபால்ட்டோ சுச்சுவேஷன் டிஃபால்ட்டோ நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க. 3 மாதம் அப்படின்றதுல தான் இது வந்துட்டு இதுக்குள்ளே போகும், என்பிஏ போகும், நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட்னா என்ன, அதுக்கடுத்தது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி நம்ம தமிழில் வீடியோ போட்டேன். கீழே வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ரைட் ஆஃப் போகும். அதாவது 180 நாள் இது வந்துட்டு பக்கெட் 3 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பக்கெட் 3ல இது வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட்டுக்கு அடுத்தது இது வந்து ரைட் ஆஃப்ல வந்துடும். 180 நாளுக்கு மேலே நீங்கள் பணம் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ இது மேலே வந்துட்டு அவங்க லீகலாக கேஸ் போடலாம். அதாவது இந்த மாதிரி சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது கோர்ட்டில் போயிட்டு அவங்க அட்வொகேட் வச்சு கோர்ட்டில் பேசி இது போல் இந்த மாதிரி பணம் கட்ட மாட்டேன்ட்டாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க தரப்புலேருந்து ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அட்வொகேட் மூலியமாக நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணினா அவங்க கோர்ட்டை வந்துட்டு அனுப்புவாங்க, என் காசை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்பயும் சொல்கிறேன், இது எல்லாமே தனிநபர் கடனுக்காக மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒவ்வொரு பேங்க், ஃபைனான்ஸு, ஸோ அப்ளிகேஷன், இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றது ஒரு சிலது மாறலாம். பட் இதே பேட்டர்ன் அப்படின்றதுல கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வரும்ன்றது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நான். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா இது அந்தந்த சுச்சுவேஷனுக்கு வந்து மாறுங்க. ஏன்னா நாங்களே நிறைய இடம் மாறி இருக்கோம். ஒரு இடத்துல வந்துட்டு விட்டுட்டு வந்துருவாங்க, ஒரு இடத்துல மேனேஜராக அந்த இடத்துக்கு கிளம்பி வருவார். திடீர்னு அவருக்கு மூடு மாறிடுச்சுன்னா அவரே கிளம்பி வருவார். இல்லை நான் வர வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் வந்து பேசி கன்வீன்ஸ் பண்ணி பணத்தை வாங்கிடுவார். ஆச்சரியமா இருக்கும். ஓ அப்பா அவரே வந்து பணம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் எங்களை திட்டுவாங்க, அது வேற. அவர் எங்கள்கிட்டயே கொடுத்துருந்தாவது நாங்கள் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போயிருப்போம். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்படி மாறி மாறி தான் இது நடக்கும். ஸோ நான் வந்துட்டு அதுக்காக தான் என்பிஏனா என்ன அதுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டேன். பக்கெட் 0, பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3 இதெல்லாம் என்ன அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்துட்டு நீங்கள் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் இருப்பது என்பிஏ. ஸோ அதுக்கு முன்னாடி தான் பக்கெட் 0, பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3. ஸோ இந்த மாதிரி 4 வரும். அடுத்தது இந்த 4 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு என்பிஏ வரும். என்பிஏ வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு ரைட் ஆஃப் அப்படின்றது வரும். என்பிஏ அப்படின்றதுல பாதி தான் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஆஃப். அதாவது 90 நாள் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு என்பிஏ, 180 நாள் அப்படின்றது ரைட் ஆஃப். ஸோ இதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான். ஸோ தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், மக்களுக்கு புரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வண்டி லோன் வாங்கிட்டு கட்டலினா அதுக்கான வீடியோஸையும் நான் போட்டிருக்கேன். ஒரு லோன் கட்டல அப்படின்றதுக்காகவே இங்கே வரக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் நேராக போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி 100 கால் பண்ணி இந்த மாதிரி பணம் கட்டலன்னு சொல்லிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை, பஞ்சாயத்து ஏதாவது வந்தால் மேபி என்னை அடிச்சுட்டாங்க சார், என்னை சண்டை போட்ட சார், அடிச்சுட்டாங்க, பிசிக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்றது அப்படின்னா மட்டும்தான் இங்கே வந்து அவர் சொல்லுவார். அதுவும் எப்படி போகும்னா, இங்கே ஏதோ வாய் தகராறு, சண்டை, அடிச்சுட்டாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு போகுமே தவிர இவங்க காசு கட்டல அதுக்காக அப்படின்ற மாதிரி வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இந்த ஃபீல்டில் 8 வருஷமா இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது. நான் டிஆர்ஐ எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதாவது டெட் ரெக்கவரி ஏஜென்ட், அதுக்கான எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆர்பிஐயில். அந்த எக்ஸாம்லையும் நீங்கள் பணம் கட்டலையும் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றதையும் அதில் சொல்ல கிடையாது. இந்த எக்ஸாம் அப்படின்றத பற்றி வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கீழே வந்துட்டு சொல்கிறேன். நான் இதுக்கு ஒரு பெரிய வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபீல்டுக்கு போகணுன்னீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான். ஓகே கைஸ், இப்படி தான் ஒரு லோன் அப்படின்றது. நீங்கள் வந்துட்டு போட்டு குழப்பிக்காதீங்க. அதனால் இதெல்லாம் வச்சு நீங்கள் பணம் கட்டாமல் இருக்காதீங்க. ஃபியூச்சரில் லீகலாக இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர்பிட்ரேஷன் நடக்கும். ஆர்பிட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் அன்செக்யூர் லோனில் பணம் கட்டலைன்னா ஆர்பிட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். அதாவது ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து, அதை ரெக்கவரி பண்ணுவாங்க. அதுக்கு ப்ராசஸ் அப்படின்றது பிக், ரொம்ப ரொம்ப பெருசு. மேக்ஸிமம் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒருவேளை ரொம்ப பெரிய தொகையாக இருந்தால் அதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலைன்னா பார்த்துருங்க. ஃபினான்ஷியலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நீங்கள் ரெஜிஸ்டர்ட், அதாவது வந்து செபி ரிஜிஸ்டர்லையும் ஃபினான்ஷியல் ரெஜிஸ்டர்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணுங்கள். நம்ம சேனல் மூலிமா நீங்கள் ஒரு நாலேஜை கற்றுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, நாச், இசிஎஸ், இ-மேண்டேட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.